புஜ்ஜு குட்டிகளே, நான் தான் உங்கள் சாலு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போண்டா நண்பர்களே. சில பேர் என் லைவில் வந்து உசுரை எடுக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு வீடியோஸுக்கெல்லாம் ஒவ்வொரு லைவ்லையும் வந்து என் உசுரை வாங்குறீங்க. என்னன்னா நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை வேலை செய்கிறீங்களா, இதே கேட்டு 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 டெய்லி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க. எனக்கும் சொல்லி 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 வாயெல்லாம் வலிச்சு போகுது. அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் தெளிவாக சொல்ல போகிறேன் நண்பர்களே. விளக்கமாக தெளிவாக சொல்ல போகிறேன். வடிவாக கேளுங்க. இப்போ வந்து திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் இப்போ சாம காண்டாயிரம் சொல்லி போட்டேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும் நண்பர்களே. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே வட்டி தான். நாம் படிக்கவும் இல்லை, வேலைக்கும் போகலை. ஐ ஆம் சிங்கிள். எல்லாத்துலேயும் நம்ம சிங்கிள் தான். நம்ம படிக்கவும் போகல, வேலைக்கும் போகல, நான் வெட்டிங்கும் பண்ணலை, லவ்வும் பண்ணலை, ஒன்றுமே இல்லை. நம்ம சும்மா வீட்டை இருந்து ஜாலி பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பிட்றது, தூங்குறது, யூடியூப் போடுறது, யூடியூப்பில் லைவ் போடுறது, ஷார்ட்ஸு போடுறது, வேட் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறது, நல்ல கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, இதுதான் நம்மளோட வேலை. நம்ம உருப்படியாக ஏதாவது ஒரு வேலை பண்ண மாட்டேன். வேலைக்கு போன காலமெல்லாம் ஒரு காலம் இருக்குது, ஓகேவா? வேலைக்கு போன காலம்லாம் ஒரு காலம்ப்பா. போனேன், போய் நல்லா உழைச்சேன், கை நிறைய சம்பாதிச்சேன். இப்போ அந்த சோம்பேறியெல்லாம் வேலைக்கு நான் சில பேர் வந்து வருஷ கணக்கில் வேலைக்கு போவாங்க. நாம அப்படி இல்லை. போனால் ஒரு 6 மாதம், ஒரு 7 மாதம் அப்படி தான் வேலைக்கு போவான். அவ்வளோ தான்ப்பா வேலைக்கு போவோம். நம்ம அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது. நம்மளுக்கு என்ன சொல்கிறது, கஷ்டப்படுறது நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது வந்து எனக்கு செட் ஆகாது, ஓகேவா? பேசுகிறது, திட்டுறது, இந்த அடிக்க போகிற மாதிரி பேசுகிறது, ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறது, வற்புறுத்துறது, இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் போயிருப்பா. அதனால நான் வந்து வீட்டு தான் இருக்கேன். நான் வந்து அம்மா சாப்பாடு போடுவா, சமைச்சு போடுவோம், நல்லா தின்னுட்டு வீட்டிலே இருப்பேன். சரி, ஓகே, நானும் வீட்டிலேருந்து போர் அடிக்குது, டிவியும் பார்த்து போர் அடிக்குது, ஃபோனும் பார்த்து போர் அடிக்குதுன்னா மட்டும் வேலைக்கு போனேன் ஒருக்கா. அது எங்கே போனேன்டா, நான் வந்து வானவில் காமெண்ட்ஸ் போனேன். வானவில் எங்களோட கிளிநொச்சியில் வந்து வானவில் காமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து மஞ்சள் கலர் டிஷர்ட் கொடுப்பாங்க. அந்த டிஷர்ட் போட்டு போனேன். அங்கே போயிட்டு பார்த்தா வேலை செஞ்சேன். அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா. அந்த ஒரு லைனில் வந்து 15 பிள்ளைகள் நிற்பாங்க. 15 பிள்ளைகள் வந்து முதலாவது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தச்சு அந்த டார்கெட்டுக்கு 120 டார்கெட்னா அந்த டார்கெட்டு கொடுக்கணும் நண்பர்கள், ஓகேவா? அதனால் வந்து நான் வந்து அயன் பண்ணுறதுக்கு அந்த உடுப்பை வந்து அயன் பண்ணுறது எல்லாம் தச்சு கடைசியாக வந்து என்கிட்ட தான் வந்து குமியும். அயன் பண்ணுவேன். நான் முக்கி 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 அயன் பண்ணுவேன். ஐயோ, அதை என்னால் முடியாது. ஒரு சார் வந்து டொங்கு டொங்கு டொங்குன்னு வந்து நம்மளை மேசில் தட்டுவார். என்ன பண்ணுற நீ, செய்ய மாட்டேன் தட்டுவார் வந்து போட்டு 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 கொடுத்து. அந்த பயத்துலேயே நான் வந்து நின்றுட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கப்பா. ஓங்கி வந்து மேசிலே குத்துவார். என்ன பண்ணுறேன், நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டை தச்சிட்டு அயன் பண்ணிட்டு போனால் வந்து திடீரெண்டு வந்து தட்டுவார். அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கப்பா. என்ன சொல்கிறது, ஒரு வேலையை செஞ்சால் விரும்பி தானே செய்யணும். நான் அயன் பண்ணுறேன்னா எனக்கு பிடிக்கும். இப்படியே இருந்து அயன் பண்ணுவேன் ஆசையாக. அந்த சேர்களுக்கு பிடிக்காது போல். சும்மா வந்து நொய் நொய் நொய்ன்னு தட்டிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பீஸ் வந்து சும்மா அயன் பண்ணி போட்டால் மடங்கி சுருங்கிருந்தான் தெரியுது. அயன் பண்ண அப்படி இருக்கணும். அதனால் நான் வந்து அயன் பண்ணி வைப்பேன். அது சுருங்கினோன்னு வந்து இதாக போயிடும்ல, திரும்ப அயன் பண்ண சொல்லுவாங்க. அதில் ரொம்ப பேசுவாங்கப்பா. அந்த வேலையுமே நான் ஒன்று வேணா ஐ ஆம் சிங்கிள் 2 மாதம் வீட்டை இருந்தேன். வீட்டை இருந்துட்டு பார்த்தா கொஞ்ச நாளுக்கு ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் விடியல் அது வந்து இந்த இப்படி தான் டிஷர்ட்டு கொடுப்பாங்க. இப்படி டிஷர்ட் தான் கொடுப்பாங்க. அங்கே பார்த்தா எல்லா பிள்ளைகளும் நல்லா 50,000 60,000 ஒன்று உழைக்க வலிக்கிட்டு பார்த்தேன். நல்லா உழைக்குது தானே, நம்ம போனோம்னா நம்மளுக்கு தேவையானது தலைமுடி ஏன் பண்ணலாம், நான் மேக்கப் பண்ணலாம், உடுப்பு எடுக்கலாம், நகை எடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். அங்கே போய் தாக்கு பிடிச்சேன். அதே 1.5 வருஷம் தாக்கு பிடிச்சேன். அங்கே 6 மாதம், இங்கே வந்து 1.5 வருஷம் தாக்கு பிடிச்சேன் நண்பர்களே. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு 6 மாதம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கொடுத்தாங்க. நல்லா ஜாலியாக செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்தால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது. ஐயோ, அந்த லைனில் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப இது போடுவாங்க. இது ஒரு ரூல்ஸு போடுவாங்க. அந்த ரூல்ஸு தான் செய்யணும் நண்பர்களே. ரொம்ப கஷ்டப்படணும். நான் வந்து 2 ஆப்ரேஷன், அங்கே வந்து ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண வானவில் அயன் பண்ணுறது மட்டும். இங்கே வந்து அந்த வாட்டைக்குன்னு சொல்லி அந்த ஒரு இப்படி இருக்குது தானே, இந்த சட்டைக்கு நேராக இப்படி இருக்குது தானே, இதுக்கு நேராக அந்த வாட்டைக்கு அந்த சென்டருக்கு வந்து அடிக்கணும். பேருந்து அதுக்கு இல்லை நாங்கள் வந்து ஜட்டி நீங்கள் ஜட்டின்னு கொண்டு இருப்பீங்களா வாட் கமெண்ட்ஸ் போடுறவங்க, அந்த ஜட்டி தான் நாங்கள் தைச்சினாங்க. ஜட்டி தைக்கும் போதும்
அந்த ஜட்டியில் விலை வந்து அமெரிக்கா டாலர், ஃப்ரான்ஸ் டாலர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டாலருக்கு ஏற்ற மாதிரி அந்த விலையை அந்த கார்டில் வந்து குத்தணும். ஓகேவா? குத்தி அந்த சைஸ் அடிக்கணும். அந்த சைஸ் இப்போ எக்ஸல் இது வந்து மீடியம் அடிக்கணும், சிம்மோனா சிம்மம் அடிக்கணும். அப்படி அடித்து தான் அப்படி வந்து நாங்கள் வந்து தச்சு கடைசி வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணி தான் அது வந்து கொழும்புக்கு போய் கொழும்பால தான் பொரியனுக்கு போவோம். அப்படி தான் பண்ணாங்க நண்பர்களே. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ரூல்ஸு போட்டுருப்பாங்க. பேருந்து பார்த்தா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, அடிக்க போகிற மாதிரிலாம் செய்வாங்க. அப்போ வானவில விட விடியலுக்கு போனோன்னே கொஞ்சம் இதாக பார்த்தாங்க. போவா சில பிள்ளை வந்து கஷ்டம் தானே. சில பிள்ளைகளுக்கு வந்து போட்டு வதைக்கிறது, போட்டு வதன்னு வதைக்குங்க, நொய்ன்னு கொண்டே நொட்டி கொண்டுருங்க. அப்போ அதனால் சில பிள்ளைகள் வந்து வேலையை நின்றுரும். அப்போ வேலையில் ஆக்கள் நிற்க என்ன செய்ய தெரியுமா, இருக்கிற பிள்ளைகள் வேலை செய்கிற பிள்ளைகள் வச்சு டார்ச்சர் பண்ணுறது. செய்யுங்க டார்ச்சர் பண்ணுறது. ரெண்டு ஆப்ரேஷனுக்கு ஒரு பிள்ளைய போடுறது. அதனால் ரொம்ப கஷ்டம் தானே. ஒரு ஆள் ஒரு மிஷினுக்குன்னா ஒரு ஆள் தான் செய்ய முடியும். 2 ஆப்ரேஷனுக்கு யார் செய்ய முடியுமா? கஷ்டம் தானேப்பா. காலேருந்து பின்னாடி மட்டும் நின்று கொண்டே அது வந்து இருக்கே இல்லை, அது நின்று கொண்டே வேலை செய்யணும். சாப்பாடு டைம் போகிற இல்லை, டீ டைம் போகிற ஒன்றுமே போகிற இல்லை. பேசி பிள்ளைகள் நிப்பாட்டோன்னா அதில் என்ன செய்யணும் தெரியுமா? அது அப்போ இருக்கிற பிள்ளைகளை வச்சு வதன்னு வதைக்கிறது அப்படியெல்லாம் பண்ணி கொண்டுருப்பாங்கப்பா. ரொம்ப கஷ்டம். ஆனால் சம்பளம் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து விடியலை வேலை செஞ்சால் சம்பளம் வந்து நல்லா, நான் வந்து 45,000 மணி சம்பளம் எடுத்தேன். விடியலில் வானவில்ல வந்து சம்பளம் வந்து குறைவு, 30, 25 அப்படி தான் சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் விடியலில் நல்லா சம்பளம் கொடுத்தாங்க. பேருந்து பார்த்தா நம்மளோட சார், அங்கே ஒரு சார் இருப்பார், சார் ஜிஎல் எல்லாம் இருப்பாங்க. ரொம்ப நல்லா தான் ஆரம்பத்தில் போகும்போது நல்லா புது பிள்ளைன்னா நல்லா அன்பாக பாசமாக பார்த்துனேன். போக பழையாக்கள் ஆயினோன்னா ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துறது. பேருந்து நின்றுட்டேன் நண்பர்கள். நின்று பேருந்து ஒரு 6 மாதம் வீட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து யூடியூப் சேனல் ஐடியா வந்துச்சு. பார்த்தேன் எல்லாரும் யூடியூப் சேனல் லைவ் போட வலிக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், எல்லோரும் சொன்னாங்க யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணால் நல்லா அதுக்கு ஒரு பலன் கிடைக்குமாண்டு. அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஒர்க் பண்ணி அது செஞ்சு கொண்டே இருக்கேன். ஆனால் யூடியூப் சேனல் செய்கிறதுனால எனக்கு நல்ல பலன் கிடைக்குது நண்பர்கள், நல்ல பலன் கிடைக்குது. பலன் இல்லாமலாம் இல்லை, நான் யூடியூப் சேனல் செய்கிற அப்படின்னு நல்லா பலன் கிடைக்குது. ஓகேவா? நான் இவ்வளவு நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டதை விட நான் யூடியூப்பில் ரொம்ப கஷ்டப்படுறேன். எத்தனை தடவை லைவ் போடுவேன், ஒரு நாளைக்கு 2 தடவை லைவ் போடுவேன். 2 மணி தினமா. அப்போ 4 மணி தினம் இருந்து வலிக்க இருந்து லைவ் போடுவேன். பேருந்து வீடியோஸ் போடுவேன். கஷ்டப்பட்டு இந்த வேலுக்குள்ள அலைஞ்சி சைக்கிள் ஓடி மூச்சு வாங்கி எல்லாம் வீடியோஸ் போடுவேன். பேருந்து என்ன செய்வேன்டா, ஷார்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் போகிற வேர்ட் கமெண்ட்ஸுங்க நல்ல கமெண்ட்ஸுங்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். இப்படிலாம் பண்ணி நான் வந்து காமெண்ட்ஸில் என்ன ஒர்க் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சனோ அதை விட இது நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்கள். நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகேவா? ஜூட்டு சேனல் இப்போ தானே ஆரம்பிச்சேன்னா எனக்கு இப்போவா கொஞ்சம் அமௌண்ட்டு ஜூட்டு வேலை வருது. ஓகேவா? பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, 3 லட்சம் 4 லட்சம் அப்படிலாம் இல்லை. ஏதோ நம்மளை குட்டி நம்மளோட செலவுக்கு உயர் மாதிரி எனக்கு சின்ன அமௌண்ட் வருது நண்பர்களே, சின்ன அமௌண்ட் வருது. அதை வச்சு தான் நம்ம புழப்ப நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களே. பரவாயில்ல. இப்போ நான் வந்து 4 பேருக்கு வந்து நான் நல்ல பிள்ளையா, 4 பேருக்கு நல்ல பிள்ளையா, நான் எல்லோரும் பாராட்டுறதுக்கணுமா நல்ல பிள்ளையா இருக்குது நண்பர்கள். நல்லா உழைச்சிக்கொண்டு நல்லா ஹாப்பியாக இருந்து சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ நானே எனக்கு வாங்கி நானே செய்கிறது, நானே சாப்பிட்றது எல்லாம் இந்த யூடியூப் மூலமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. நான் வந்து டிக்டாக்லேயும் நல்லா ஃபேமஸாக இருக்கேன், யூடியூப்லேயும் நல்லா ஃபேமஸாக இருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஃபேமஸாக இருக்கிறேன். எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் வந்ததுக்கப்புறம் தான் நான் எல்லாத்துலேயும் ஃபேமஸான. டிக்டாக்ல தான் கொஞ்சம் பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். இலங்கைக்காரவங்களுக்கு டிக்டாக் மட்டும் தான் தெரியும். இந்தியாக்காரவங்களுக்கு தெரியக்கூடியனா யூடியூப் மட்டும்தான். இப்போ நான் வந்து எல்லா இடம் ஃபேமஸாக இருக்கேன் நண்பர்களே. அது காரணம் வந்து யூடியூப் சேனல் தான். ஓகேவா? நான் அந்த வேலையை விட்டுருக்காட்டி நான் இவ்வளோத்துக்கு முன்னேறி நல்லா வந்திருக்க மாட்டேன் நண்பர்களே. ஓகேவா? நான் வேலையை விட நின்றது ஒரு நல்லதுக்கு தான் நண்பர்களே. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் நண்பர்களே. அதனால் வந்து நான் படிக்கிறதும் கிடையாது, வேலைக்கு போகிறதும் கிடையாது, நான் யூடியூப் சேனல் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? 24 மணி நேரமும் யூடியூப் சேனல் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வேலைக்கு போகிறதே கிடையாது. நான் எப்போவுமே யூடியூப் சேனல் மெயின் தான். யூடியூப் சேனல் தான் என்னுடைய மெயின். நான் கல்யாணம் கட்டி சாகும் வரைக்கும் நான் இதை தான் பண்ணுவோம் இல்லையா. நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன். இது நல்லா வருமானம் வருதுன்னா நான் இதிலே தான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே நண்பர்களே, நீங்கள் கேட்டதுக்காக நீங்கள் படிக்கிறீங்களா, வேலைக்கு போகிறீங்களா எல்லாம் நான் சொல்லிட்டேன் நண்பர்களே. இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் சாலினி. பாய்.